இதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது இதுவும் இல்ல. ஆகாதது இதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது இதுவும் இல்ல. ஆரோக்கியமான செய்தியின் நேரம் எனது நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி வேதனையோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களோடு கர்த்தர் இன்றைக்கு இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி தவிக்கிற ஏராளமான மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் தாவீது ராஜா தெளிவாக இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் என்று. யாருக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாருங்கள். நீதிமான்கள், உத்தமர்கள், நல்ல மனுஷர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்பவர்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக எந்த உதவியானாலும் செய்து அவர்களை விடுவிப்பார். ஆனாலும் இதே சங்கீதத்திலே இன்னும் தெளிவாக தாவீது ராஜா சொல்லுகிறார், பொல்லாதவர்கள், துன்மார்க்கர், கொலைக்காரர்கள், தீமை செய்பவர்கள் கண்டிப்பாக அறுப்புண்டு போவார்கள், அழிந்து போவார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். இந்த உலகத்திலே அவர் தந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நீதிமான்களாய் அவருக்கு பிரியமான பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழும்போது எல்லா காரியத்திலுமே உதவி செய்து எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கண்டிப்பாக நமக்கு அவர் விடுதலை தர ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க போகிறோம். இந்த ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான வழியிலே நடந்து பரிசுத்தமான பிள்ளைகளாய், சாட்சி உள்ள பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழும்போது கண்டிப்பாக நமக்கு உதவி செய்து எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இன்றைக்கு நமக்கு விடுதலை தரப்போகிறார். ஆமென். God bless you. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு உதவி செய்து எங்களை விடுவிப்பீங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்ய நீர் இருக்கிறீர், அது போதும். உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.